தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற திருமுறை பகுதி, அது யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். யோசுவாவினுடைய வாழ்வில் அவன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும் பொழுது அங்கே காலேப்பினுடைய மகள் அக்சாலை அவன் சகோதரன் கெனாசின் மகனாய் ஒத்னியேல் அதை பிடித்தபோது அவன் விவாகம் பண்ணி கொடுத்தான் அக்சாலை. அவள் புறப்பட்டுகையில் தன் தகப்பனிடம் ஒரு வயலை கேட்க வேண்டும் என்று ஒத்னியேலிடம் வற்புறுத்தி விடைபெற்று வருகிறான். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இது ஒரு குடும்ப சம்பந்தமான ஒரு அருமையான திருவார்த்தை. பெற்றோரை கனப்படுத்த வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நாம் மிக அழகாக புரிந்து கொள்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, உன் தாயின் தகப்பனையும் நீ பூமியிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கனம் பண்ண வேண்டும். அன்பு இறை மக்களே, இந்த அக்சால் தன்னுடைய தகப்பனிடம் ஒரு வயலை கொள்ள வேண்டும், வாங்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவனாகிய ஒத்னியேலிடம் அவள் விடைபெற்று வருகிறாள். இன்றைக்கு பெற்றோர்கள் வைத்திருக்கிற அனைத்து உடைமைகளும் பிள்ளைகளுக்கு உரியது என்பது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சட்டம். அதேபோல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைக்கிற அளவில்லாத அழிவில்லாத ஒரு சொத்து அவர்களுடைய ஒழுக்கம், கர்த்தரை பின்பற்றுகிற பயம், கடவுளை நம்புகின்ற விசுவாசம். அருமையான அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய தாயார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சேர்த்து வைத்த சொத்து கடைசி நேரத்தில் மரண தருவாயிலே அவர் சொன்ன காரியம், நான் உனக்காக விலைமதிப்பற்ற ஒரு சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய திருமுறையை எடுத்து வரச் சொல்லி அது புஸ்தகம் முழுவதும் கண்ணீரால் நனைக்கப்பட்டிருந்த அந்த சொத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார். அப்படி மகனுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை தான் இங்கே காலேப்பினுடைய மகளை பார்க்கும் பொழுது அவள் தன்னுடைய தகப்பனிடம் வயலை கொள்ள வேண்டும். திருமணம் ஆனபோது பிள்ளைகளுக்கென்று பெற்றோர்கள் கொடுக்கின்ற வெகுமதிகளை சீர்வரிசை, பெற்றோர்கள் கொடுக்கின்ற அந்த காரியங்களெல்லாம் நன்மைகளாக செழுமைகளாக அது பெருகி வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, ஒரு வாலிபன் ஒருவன் 16 வயது மதிக்கத்தக்க வாலிபன் தன்னுடைய வாலிப வயதில் ஒரு ஷிப்மேனாக, ஒரு இராணுவ வீரனாக மாற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உடைமைகளோடு புறப்பட்டு போகிறான். அப்பொழுது அவனுடைய தாயினிடம் அனுமதி பெற அவன் திரும்பி வரும் பொழுது தாயினுடைய கண்ணீர் அவனை மனம் மாற வைத்தது. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை வயதான காலத்திலே சுமக்க வேண்டிய கடமை இருப்பதை மறந்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்கின்றவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி செய்கின்ற வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் இல்லாதபடி நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணவும், பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கவும் ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆகவே இன்றைக்கு நாம் பெற்றோரிடமிருந்து என்ன பெற்றுக்கொண்டோம், என்ன வாங்கி கொண்டோம் என்பதை விட, எனக்காக என் பெற்றோர்கள் என்ன சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை விட, பெற்றோர்கள் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, திருமுறையை படிக்கச் சொல்லுகின்ற வாழ்க்கை, இவற்றிலே உறுதியாக இருக்க நீ உதவி செய்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான கிருபை உங்களோடு தங்கியிருக்கட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் கிருபையுள்ள தகப்பனே, உம்முடைய அன்பும் இரக்கம் எங்கள் மீது நிறைவாய் கிடைக்க நாங்கள் எங்கள் பெற்றோர்களை கனப்படுத்த தாய் தந்தையுமாக அவர்களுக்கு உதவியாக இருக்க நீர் துணை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.